வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரமிடையேஸ் அகாடமி காரைக்குடி. இன்றைக்கி 24/7/2021 சனிக்கிழமை நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் தி ஹிந்து, தினமணி நியூஸ் பேப்பர்ஸில் என்னென்ன நியூஸ் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தினம் ஒரு வள்ளுவம் பகுதியில் உலகின் ஒரே பொதுமுறை திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அதில் அறத்துப்பாலில் பாயிரையியலில் அதிகாரம் அரண் வலியுறுத்தல், குறள் எண் 32. அறத்தினூ உங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. குறளுக்கான விளக்கம்: ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை அப்படிங்கிறார் வள்ளுவ பெருமான். அப்படிங்கிற நல்ல செய்தியோடு அடுத்து போகலாம். இன்றைக்கி தமிழ்நாடு பகுதியில் 3 நியூஸ் பார்க்க இருக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு, விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி ரீகான்ஸ்டிடியூட்டட். அடுத்த நியூஸாக, சிஎம் ரூட்ஸ் எ ஸ்லீவ் ஆஃப் ப்ரப்போசல்ஸ் ஃபார் நான்-ரெசிடென்ட் தமிழ்ஸ். அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான நல வாரியம் அல்லது தனித்துறை ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியும் பேச இருக்கிறோம். அடுத்து, ஐஐடி ஸ்டார்ட் அப் டீம்ஸ் அப் வித் செயின்ட் கோபைன் டு பில்ட் PPE டோஃபிங் யூனிட் வித் 3D பிரிண்டிங். ஓமந்தூரார் மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்கள் அவங்க இந்த உடை மாற்றக்கூடியது, அவங்களுடைய கைகள் கழுவுறது, இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் மாதிரி தான். பட் அது 3D பிரிண்டிங் டெக்னாலஜியில் முதன்முறையாக ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு, விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி ரீகான்ஸ்டிடியூட்டட். இந்த விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியோட ஹெட் நம்ம தமிழ்நாடு சிஎம். அதோட ஹேஸ் 4 மினிஸ்டர்ஸ், 4 துறை அமைச்சர்கள் அதில் இருப்பாங்க. த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் ரீகான்ஸ்டிடியூட்டட் த ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் சிஎம் M.K. ஸ்டாலின். அதில் அதர் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, த கமிட்டி ஆல்சோ இன்க்ளூட்ஸ் 2 Rajya Sabha members, N. Chandrasekharan of the AIADMK and Antiyur P. Selvarasu of the DMK, apart from 7 Lok Sabha members and 43 members of the State Legislative Assembly. அதோடு இல்லாமல் சீனியர் அஃபீஷியல்ஸ் இன்க்ளூடிங் த சீஃப் செக்ரட்டரி ஆர் ஆல்சோ மெம்பர்ஸ் ஆஃப் தி மானிட்டரிங் கமிட்டி. தலைமைச் செயலரும் இதில் ஒரு மெம்பராக இதில் இருக்காங்க. ஸோ மெயினாக இது எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the implementation of act, the committee will meet twice a year in January and July to review the implementation of the scheduled caste and scheduled tribes prevention of atrocities act 1989. அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதை பற்றி மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த தடுப்பு சட்டம் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டிங்கிறது ரீகான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது ஒவ்வொரு 2 வருடங்களுக்கு ஒரு முறை கூடி அதை கண்காணிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அந்த கண்காணிப்பு குழு இப்போ திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய தமிழ் வெர்ஷன் தான் நான் சைட்டில் போட்டிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காணிப்பு குழுவை திருத்தி அமைக்கப்பட்டுள்ளதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதோட குழு மெம்பர்ஸ் இங்கே இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி. அடுத்த, சிஎம் மூட்ஸ் எ ஸ்லீவ் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் ஃபார் நான்-ரெசிடென்ட் தமிழ்ஸ். வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையை அமைக்க வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் நலன் காத்திட வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை என்ற ஒரு புதிய துறையை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் M.K. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதில் அவர் பேசியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலன் பேணவும், அங்கு பாதிப்புக்கு உள்ளாவோருக்கு உதவிடவும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை என்ற ஒரு புதிய துறையை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு இல்லாமல் இலங்கை தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிகாட்டுதல் குழு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு வீடுகள், குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். அதோடு மட்டும் இல்லாமல் மாதாந்திர
பணக்கொடையை ஸ்காலர்ஷிப் உயர்த்தி அளித்திட வேண்டும். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு காப்பீட்டு திட்டம், அடையாள அட்டை, கட்டணமில்லா தொலைபேசி உதவி மையம், டோல் ஃப்ரீ தொலைபேசி மையம் இதெல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெளிநாடு வாழ் தமிழர்களின் குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை இணைய வழியில், வெளிநாடு வாழ் தமிழர்களினுடைய குழந்தைகளுக்கு இணைய வழியில் தமிழ் மொழி கற்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த செயல்பாடுகளுக்கு தனித்துறை, தமிழ்நாடு அரசு தனித்துறை செயல்படுத்த இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு நியூஸாக பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு சார், என்ன மாதிரியான கொஷின்ஸ் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு நலத்துறை எதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னுலாம் கொஷினில் கேட்கலாம். ஸோ அது சார்ந்த செய்தியாக அதை பார்க்குறோம். அடுத்து, IIT startup teams up with Saint Gobain to build PPE doping unit with 3D printing. The product designed and developed by 3 alumni from 2016 batch of the Indian Institute of Technology Madras IITM is now used COVID-19 frontline healthcare workers in hospitals. இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீம் இஸ் பில்டிங் ஒன் ஃபார் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர். 3D printing technology has reduced construction time, sustainable and eco-friendly and useless raw material. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது 3D பிரிண்டிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. ஸோ இது வந்து சிவில் இன்ஜினியர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Vardsta Manufacturing Solutions, a deep tech startup, has collaborated with multinational company Saint Gobain to develop the doping units. இதில் என்ன முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தி பிளம்பிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் அலாங் 3D printed walls. The units comprise ultraviolet, இந்த இடத்துல தான் முக்கியம், the units comprise an ultraviolet C sterilization box. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் சானிடைசர் டிஸ்பென்சர், ஆட்டோமேட்டிக் சோப் டிஸ்பென்சர், இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது வந்து ஓமந்தூரார் அரசினர் மருத்துவமனையில் இது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது நம்ம 3D கான்கிரீட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன நியூஸ் இதில் பார்க்குறோம். 3D கான்கிரீட்னா என்ன அப்படின்னா, வெரைட்டி ஆஃப் 3D பிரிண்டிங் மெத்தட்ஸ் யூஸ்ட் அட் கன்ஸ்ட்ரக்ஷன். அதில் மெயின் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன், கான்கிரீட் ஆர் சிமெண்ட், வேக்ஸ், ஃபோம் அண்ட் பாலிமர்ஸ். அதே மாதிரி பவுடர் பாண்டிங், பாலிமர் பாண்டு, ரியாக்டிவ் பாண்டு, சின்டரிங் அப்படிங்கிற டெக்னாலஜிஸ் அண்ட் ஆடிட்டிவ் வெல்டிங், இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் 3D கான்கிரீட்டில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இங்கே நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரூஷன் கான்கிரீட் மெத்தடாலஜி தான் இந்த 3D பிரிண்டிங் வாலில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. அடுத்த, தமிழக நீர்ப்பாசன கட்டுமானங்களை நவீனப்படுத்த உலக வங்கி ரூபாய் 992 கோடி. தமிழகத்தின் நீர்ப்பாசன கட்டுமானங்களை நவீனப்படுத்தும் திட்டத்துக்கு உலக வங்கி ரூபாய் 2073 கோடியை கடனுதவியாக வழங்குகிறது. அதில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தினுடைய நீர்ப்பாசன விவசாயத்தை நவீனப்படுத்துதல் திட்டத்தின் மொத்த செலவில் 70% தொகை 2073 கோடியை உலக வங்கி ஐபிஆர்டின்னு சொல்லுவோம், நம்ம இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அமைப்பு கடனாக வழங்குறது. இந்த திட்டத்தை 2025 டார்கெட் கேட்பாங்க நண்பர்களே, அதனால் இதை நோட் பண்ணிக்கணும். 2025க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத செய்தியாக பார்க்குறோம். நன்றி. அடுத்து, இந்தியா பகுதியில் நம்ம 3 நியூஸ் பார்க்க இருக்கிறோம். அதில் கேரளாஸ் பாகீரதி அம்மா இஸ் நோ மோர், அவங்க வந்து பாஸ்ட் அவே, அவங்கள பற்றி ஒரு செய்தி பார்க்குறோம். அடுத்து, இந்தியா கமிட்டட் டு கிளைமேட் ஆக்ஷன் பிளான், அதை பற்றி பாரிஸ் அக்ரிமெண்ட்டு, அது வந்து கிளைமேட் சேஞ்சை பற்றின ஒரு அக்ரிமெண்ட், அதில் இந்தியா கமிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இது சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அங்கே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி கேட் கீப்பர் மாடல் மூட்டட் டு ப்ரிவெண்ட் சூசைட்ஸ் இன் பிரைசன்ஸ்,
அதாவது சிறைச்சாலைகளில் சூசைடை தவிர்ப்பதற்கு கேட் கீப்பர் மாடல் ஒன்று வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நியூஸையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு கேரளாஸ் பாகிரதி அம்மா இஸ் நோ மோர். பாகிரதி அம்மாங்கிறவங்களுக்கு 107 வயசு. த ஓல்டஸ்ட் ஈக்வலன்சி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கேரளா பாஸ்ட் அவே அட் பிராக்குலம் டியூ டு ஏஜ் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் தான். எதுக்கு இவங்களை டிஸ்கஸ் பண்ணுறீங்கன்னா, ஷி வாஸ் ரெசிபியன்ட் ஆஃப் தி நாரி சக்தி புரஸ்கார் அவார்டி. இவங்க நாரி சக்தி புரஸ்கார் த கண்ட்ரீஸோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் ஃபார் விமென், பெண்களுக்கான மிக உயரிய விருதான இந்த நாரி சக்தி புரஸ்கார் விருதை பெற்றவங்க. அண்ட் ஐகான் டெட்டர்மினேஷன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஹேட் நேரேட்டட் ஹேர் ஸ்டோரிஸ் 62வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இவங்களை பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பாரத பிரதமர் அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த நாரி சக்தி புரஸ்கார் அப்படிங்கிற விருதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த அவார்ட்ஸ் ஆர் பிரசன்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆன் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே. நமக்கு தெரியும் சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ன்னு தெரியும். அப்போ நம்ம குடியரசுத் தலைவரால் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய ஹானர் ஆஃப் விமன் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நேஷ்னல் அவார்ட் ரெக்கக்னிஷன் ஆஃப் எக்ஸப்ஷனல் ஒர்க் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட், பெண்களினுடைய திறன் மேம்பாட்டில் ரொம்ப சிறப்பான ஒரு நலனை பங்களிப்பை அளித்த பெண்மணிகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருதாக இதை பார்க்குறோம். இது வந்து முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டது, ஃபார்மர்லி கால்டு ஸ்ரீ சக்தி புரஸ்கார்னு அழைக்கப்பட்டது. 2015 அப்புறம் இந்த நேம் மாற்றப்பட்டது. ரிவார்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபா வரைக்கும் அது ரிவார்ட்ஸ் உண்டு. இது ஃபஸ்ட்டு அவார்டு எப்போ அப்படின்னா 1999 இது முதல்ல இந்த அவார்டு கொடுக்கப்பட்டது, நாரி சக்தி புரஸ்கார் அவார்டு. இதுக்கு முன்னாடி ஸ்ரீ சக்தி புரஸ்கார் அவார்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க நண்பர்களை. அடுத்து போகலாம். இந்தியா கமிட்டட் டு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இம்ப்ளிமெண்டிங். இதில் வந்து ஆம்பிஷியஸ் பிளான்ஸ் த்ரூ கான்கிரீட் ஆக்ஷன்ஸ் domestically as well as globally via collaborations such as international, இதான் முக்கியம், international solar alliance and coalition of disaster resilient infrastructure. ஏற்கனவே நம்ம வந்து எரிசக்தி துறையில் அதுலேயும் சோலார் பவர் பிளான்ட் எல்லாம் போட்டு, அதாவது சூரிய சக்தி எரிசக்தி உருவாக்குதல் தொடர்பான, ஏன்னா இது ஒரு கிளைமேட் ஃப்ரெண்ட்லி அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லிங்கிறதுனால இந்த மாதிரியான எரிசக்தி மூலங்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஏற்கனவே நிறையா ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அதில் வந்து G20 எனர்ஜி சம்மிட், எனர்ஜி அண்ட் கிளைமேட், G20 எனர்ஜி அண்ட் கிளைமேட் ஜாயின்ட் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் நடந்தது. எங்கே அப்படின்னு கேட்கலாம். ஸோ நேப்ளஸ், இட்டாலியில் நேப்ளஸ் நகரில் G20யோட கிளைமேட், எனர்ஜி அண்ட் கிளைமேட், ஆற்றல் மற்றும் பருவநிலை தொடர்பான அமைச்சரவை மாநாடு நடந்தது. அதில் கலந்துகிட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரியான ஸ்டெப் எடுக்கிறது இருக்காங்க. இந்தியாஸோட கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் எஸ்டாப்ளிஷிங் 450 ஜிகாவாட்ஸ். இது முக்கியம் நண்பர்களே. 450 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி 2030க்குள்ளே, 2030க்குள்ளே 450 கிகாவாட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்கள்லேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான். என்ஹான்ஸ்டு ஆம்பிஷன் டு பயோ ஃபியூவல்ஸ், இந்தியாஸோட NDC, நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இதை எடுத்திருக்காங்க. அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் ஆன் அர்பன் கிளைமேட் ஆக்ஷன்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரியான கம்பாட் கிளைமேட் சேஞ்ச் ஆக்ஷன்ஸ்லாம் ஏற்கனவே எங்கே அப்படின்னா நிறைய இதுக்கு கியோட்டோ ப்ரோட்டோக்காலு, மான்ட்ரியல் ப்ரோட்டோகால்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நம்ம பருவநிலை மாறுபாடை கட்டுப்படுத்துவதற்கான சில முன்னெடுப்பு நடவடிக்கைகள்லாம் இருக்குது. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நெட்டில். கியோட்டோ ப்ரோட்டோகால், மான்ட்ரியல் ப்ரோட்டோகால்ஸு, இது மாதிரி. அதே மாதிரி COP21 மாநாட்ஸு, பாரிஸில் கிளைமேட் அக்ரிமெண்ட்ஸு, இதெல்லாம் போட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட்ஸ். பாரிஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி COP21 மாநாடு அப்படின்னலாம். இது எல்லாமே கிளைமேட் சேஞ்சுக்கான முன்னெடுப்பு நடவடிக்கைகள் தான் இது எல்லாமே. ஸோ அதில் இந்தியாஸோட கமிட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். 2030க்குள்ளே இந்த மாதிரியான ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்துதல் அப்படிங்கிறத பார்க்குறோம். நன்றி. அடுத்து கேட் கீப்பர் மாடல் மூச்சை டு ப்ரிவெண்ட் சூசைட்ஸ் இன் பிரைசன்.
சிறைச்சாலைகளில் சூசைடை குறைப்பதற்கான மாடல் தான் இந்த கேட் கீப்பர் மாடல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறையா இந்த சூசைட்ஸு ட்ரிகர்ட் பை மென்டல் ஹெல்த் இஷ்யூஸு. ஸோ அதனால் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ் பெங்களூரு எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். இந்த இன்ஸ்டிடியூட்டை எங்கே சிச்சுவேட்டட் அப்படின்னு கூட கேட்கலாம். பெங்களூரு ஆஸ் ரெக்கமெண்டட் கேட் கீப்பர் மாடல், இல்லைன்னா இந்த கேட் கீப்பர் மாடல் விச் இஸ் அசோசியேட்டட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்னு கூட கேட்டுட்டு இந்த இன்ஸ்டிடியூட்டை கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இதில் நிறைய வரும் நண்பர்களே. அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். வேறு செலக்டட் inmates train identify prisoners at risk suicide would refer them to treatment or supportive services. அதில் இன்னொன்று என்னென்னா பட்டி சிஸ்டம் அட்வைசரி சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் பட்டி சிஸ்டம் சோசியல் சப்போர்ட் த்ரூ ட்ரெயின்டு பிரைசனர் கால்டு பட்டீஸ் ஆர் லிசனர்ஸ்னு பேர் was found to have good impact well-being of suicide prisoners. Periodic telephone conversations இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறாங்க. பீரியாடிக் டெலிஃபோன் கான்வர்சேஷன் வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அவங்கள அது மாதிரி பேச சொல்லும்போது அவங்களுக்கான மன அழுத்தம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வுட் ஆல்சோ ஃபோஸ்டர் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதை வந்து தமிழ்நாடு டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பிரைசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீசஸ் சுனில்குமார் சிங் அவர்கள் வந்து 58 mobile phones were purchased for prisoners to make video calls to their family members in lieu of physical interviews that were temporarily suspended in view of the pandemic. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால் அவங்க வந்து நேரில் வந்து இப்போ சந்திக்க முடியாத சூழ்நிலை, அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 58 மொபைல் ஃபோன்ஸ் வாங்கி சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் வந்து நேரடியாக ஃபேமிலி மெம்பர்ஸில் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிற அளவுக்கு அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மல்டிமீடியா தட் சோசியல் மீடியாஸ் வீடியோ சேட்டிங் மாதிரி, ஸோ அதெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன் டைப் ஆஃப் என்ன கேட் கீப்பர் மாடல் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நன்றி. டிஜிட்டல் நிலையான வர்த்தக வசதிகள் ஐநா ஆய்வில் இந்தியா முன்னேற்றம் வெளிப்படைத்தன்மையில் 100% மதிப்பெண். இதில் வந்து டிஜிட்டல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஐநா பொருளாதார மற்றும் எக்கானமி அண்ட் சோசியல் கமிஷன் நடத்திய ஆய்வில் பார்த்திங்கன்னா இந்தியா 90.32% மதிப்பெண்களுடன் முன்னேறி உள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டில் இந்த அளவு 78.49% தான் இருந்தது. இப்போ அதிகமாக கூடியிருக்கு. 143 நாடுகளின் பொருளாதாரங்களை மதிப்பீடு செய்த பின் 2021ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் வெளிப்படைத்தன்மை நடைமுறைகள், நிறுவன ஏற்பாடு மற்றும் ஒத்துழைப்பு, காகித பயன்பாடு இல்லாத வர்த்தகம், நாடுகள் தாண்டி வர்த்தகம் ஆகிய 5 முக்கிய விஷயங்களில் இந்தியாவின் முன்னேற்றம் சிறப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மதிப்பெண் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் உறுப்பினராக உள்ள பிரான்ஸு, பிரிட்டன், கனடா, நார்வே, ஃபின்லாண்டு போன்ற நாடுகளை விட அதிகமாக உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, டிரான்ஸ்பரன்சி அந்த விஷயத்தில் இந்தியா 100% மதிப்பெண்ணை பெற்றுள்ளது அப்படிங்கிறதை இந்த இடத்துல பார்க்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் வர்த்தகத்தில் மகளிர் என்ற பிரிவில் 66% மதிப்பெண்ணை இந்தியா பெற்றுள்ளது. வர்த்தகத்தில் அதாவது இ-காமர்ஸு, காமர்ஸு, அந்த தொழில் முனைவோர் பெண்களுக்கான அந்த அதான் விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷனில் 66% இந்தியா வந்து மதிப்பெண் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே. அடுத்து தாராளமயமாக்கலின் 30வது ஆண்டு மன்மோகன் சிங் பெருமிதம். 1991ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் பி.வி. நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது பொருளாதார நிபுணரான மன்மோகன் சிங்குக்கு நிதியமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அப்போது மோசமான நிலையில் இருந்த இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் மிகப்பெரிய பொறுப்பை அவர் ஏற்றார். இந்தியாவுக்கான புதிய பொருளாதார கொள்கை, அதைத்தான் நம்ம சொல்லுவோம் நியூ எக்கனாமிக் பாலிசின்னு சொல்லுவோம். நியூ எக்கனாமிக் பாலிசி 1991. அதை நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லுவோம். நம்ம நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசின்னு சொல்லுவோம். சரியா, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 சொல்லுவோம். ஸோ இதில் தான் நமக்கு எல்பிஜி இம்ப்ளிமெண்டேஷன் இருந்தது. எல்பிஜி சொல்லுவோம்ல,
லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன்றது. அதில் அந்த லிபரலைசேஷன் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்ட தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறைய வெளிநாடு முதலீடுகள் நிறைய வந்து அதனால் தொழில் வளர்ச்சி நிறையா இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உற்பத்தி துறையும் சேவைத்துறையும் மிக அபரிவிதமான பங்களிப்பை நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்தில் வழங்கியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதனுடைய 30வது ஆண்டு நிறைவு பெறுவதை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து இப்போ நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. ஜூலை 24 இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி லான்ச்டு பை பிரைம் மினிஸ்டர் நரசிம்ம ராவ் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங். அதனால் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராவ் மன்மோகன் மாடல் அப்படின்னே சொல்லுவாங்க. ராவ் மன்மோகன் மாடல் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது 8th 5-year பிளானில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதுங்கிறதையும் நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கிறோம். நன்றி நண்பர்களே. Xi Jinping visit Tibet, first trip by leader in years. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா that visit was mark 60th anniversary of what Communist Party calls the peaceful liberation, very important, peaceful liberation of Tibet. Week trip was time to mark the 70th anniversary. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17-point agreement was signed on May 23, 1951. 17 அம்ச கோரிக்கை கொண்ட ஒரு அக்ரிமெண்ட். சைனா ரெஃபர்ஸ் டு தி அக்ரிமெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெரால்டிங் வாட் இட் கால்ஸ் த பீஸ்ஃபுல் லிபரேஷன் ஆஃப் திபெத். த பீஸ்ஃபுல் லிபரேஷன் ஆஃப் திபெத் அக்ரிமெண்ட் எப்போ சைன் ஆனிச்சுன்னு கூட கேட்கலாம். ஸோ இயர் 1951 பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எதிர்க்கப்பட்டது, அதெல்லாம் நிறைய வரலாறுகளில் வருது. தலாய் லாமா ஹூ ஹேஸ் செட் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஹேட் போத் ஃபோர்ஸ் டு ஆன் திபெத் அண்ட் சப்சீக்வெண்ட்லி வயோலேட்டட் இட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்னெல்லாம் நியூஸஸ் பார்க்குறோம் நம்ம. சரி நண்பர்களே, அடுத்து டோக்கியோ ஒலிம்பிக் கோலாகல தொடக்கம். இதில் முக்கியமான அம்சங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அதில் இந்த கோலாகல தொடக்கத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனில் எரியும் தீபம். ஹைட்ரஜனில் எரியக்கூடிய தீபம் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஏற்றப்பட்டுள்ள ஒலிம்பிக் தீபத்துக்கான எரிபொருளாக ஹைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. முந்தைய ஒலிம்பிக் போட்டிகளின் போது மைதானத்தில் ஏற்றப்படும் ஒலிம்பிக் தீபமானது தொடர்ந்து எரிவதற்கு புரோப்பேன், மெக்னீசியம் வெடிமருந்து ஆகியவை பயன்படுத்தப்பட்டு வந்தன. இதில் மெக்னீசியம், புரோப்பேனு இது ஒரு நம்ம கேஸ் எல்பிஜியில் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டரில் கூட என்னது புரோப்பேன் அண்ட் பியூட்டேன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி புரோப்பேன், மெக்னீசியம் வெடிமருந்து இந்த மாதிரி எரிபொருள்களை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ முதன்முறையாக டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஹைட்ரஜனை எரியும் பொருளாக ஃபியூவலாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுவதாக இருந்தது. அதை ஒரு விழிப்புணர்வாக அதை தடுக்கும் நோக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எரிபொருளாக ஹைட்ரஜன் பயன்படுத்துவதற்கு சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒலிம்பிக் தீபம் உள்ளது. சுற்றுச்சூழலை பாதிக்காததாக ஒலிம்பிக் தீபம். இந்த தீபத்துக்கான கொள்கலன், அந்த கொள்கலன் இருக்கு இல்லையா, வெசல், அதன் ஹைட்ரஜன் எரிபொருள் தொழில்நுட்பம் ஆகியவற்றை புகுஷிமாவை சேர்ந்த, அங்கே ஒரு அணு உலை இருக்குங்கிறது அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறோம். புகுஷிமாவை சேர்ந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கொண்டு இயங்கும் தொழிற்சாலை ஒன்று தயாரித்துள்ளது. ஸோ அங்கேயும் அதுதான் புதுப்பிக்கத்தக்குன்னா அந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் பார்க்குறோம்ல, அதோட இண்டஸ்ட்ரியிலேருந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக் தீபத்துக்கான கலனை கனடாவில் வடிவமைப்பாளர் ஒக்கி சாடோ அவர்கள் ஒக்கி சாடோ யார் வடிவமைத்தாங்கன்னு கூட கேட்கலாம். ஒக்கி சாடோ அப்படிங்கிறவர் மலர் ஒன்று மொட்டாக இருந்து அவிழ்வது போல வடிவமைத்துள்ளார். மொட்டுவாக இருந்து அப்படியே அது விரிகிறது மாதிரி. ஸோ அந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றியவர் இந்த நீங்கள் பார்க்கலாம் பிக்சரில் இங்கே போட்டிருக்கேன். இதுதான் ஒலிம்பிக் தீபம். அதில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தீபம் ஏற்றிய ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகா உங்களுக்கு தெரியும், டென்னிஸ் வீராங்கனை. அவங்க தான் இந்த தீபத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. நன்றி நண்பர்களை. இன்று பார்த்த அனைத்து செய்திகளும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும் நம்புகிறோம்.
வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.